இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கேட்க இருப்பது வழி நடத்தி வாழ்வளிக்கும் வானமன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு தாராளமாய் ஏராளமாய் கிடைப்பதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு வயது முதிர்ந்த தகப்பனார் ஒருவர் மாலை நேரத்தில் தொலைக்காட்சி சேனலில் ஒரு பேச்சாளர் ஒருவருடைய பேச்சுக்களை உற்று கவனித்து கொண்டிருந்தார். அதில் திறம்படம் பேசின அந்த மனிதன் இவ்விதமாய் சொன்னார்: நாம் வாழ பிறந்தவர்கள், நாம் ஆள பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள் என்றும் ஆள பிறந்தவர்கள் என்றும் அவர் ஆணித்தரமாய் பல கருத்துக்களை எடுத்து மக்கள் மனதையெல்லாம் திடப்படுத்துகிற நோக்கிலே ஒரு நல்ல உரையை அவர் ஆற்றி முடித்தார். அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி முடிவடைந்ததும் அதே தொலைக்காட்சியில் இன்றைய செய்தி என்று சொல்லி செய்தி வாசிக்கப்பட்டது. செய்தி வாசிக்கப்பட்ட போது அந்த தகப்பனார் தொடர்ந்து அந்த செய்தியை கவனித்து கொண்டே இருந்தார். உலகத்தின் எல்லா நிகழ்வுகளும் அங்கே வந்து கொண்டிருந்தது. விசேஷமாய் கொரோனா வைரஸினாலே மரணத்தை மக்கள் சந்திக்கிற அந்த காட்சிகளும் கொத்து கொத்தாக பல நாடுகளில் மக்கள் மரணித்து கொண்டிருப்பதும், மரிக்கிறவர்களை அடக்கம் செய்வதற்கு அரசு தடுமாறி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருந்தார். இப்போது சற்று நேரத்திற்கு முன்பதாக பேசிய அந்த பேச்சாளருடைய உரை இவருடைய ஞாபகத்திற்கு வந்தது. நீங்கள் வாழ பிறந்தவர்கள், நீங்கள் ஆள பிறந்தவர்கள். இப்போது இந்த செய்தியை நேரடியாய் பார்க்கிறார். நாம் மனிதராகிய நாம் எங்கே வாழ முடியும், எங்கே ஆள முடியும்? இதுதான் அவருடைய மனதில் ஓடின எண்ணங்கள். இந்த வார்த்தையை கவனிக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மை அதுதான். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். எங்கே ஓட்டிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு புறத்தில் வாழ பிறந்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு பரிசுத்த வேதாகமத்தின்படி நாம் சிந்திப்போமானால், நித்திய வாழ்வுக்கு நேராக செல்வதற்காக நாம் பிறந்தவர்கள் என்பது நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றை மாத்திரம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கே தெரியாமல் இவ்வுலக வாழ்க்கையை முடிப்பதற்கு அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பதாக நான் என்னுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நண்பர் ஒருவரை பார்த்து கைகளை அசைத்து சிரித்து நலமா என்று விசாரித்து சென்றேன். ஆனால் நேற்று மாலையில் திடீரென்று அவர் மரித்தார் என்கிற செய்தி எனக்கு கிடைத்தது. என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. 2 நாட்களுக்கு முன்பதாக நான் பார்த்தேனே என்றுதான் நான் எனக்கு தகவலை கொடுத்த நபரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். இவ்வுலக வாழ்க்கையை முடிப்பதற்கும் புதிய ஒரு வாழ்க்கையை துவங்குவதற்கும் ஒரு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நமக்கு முன்பதாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றும் நமக்கு பின்பதாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றும் நமக்கு தெரிவதே இல்லை. நாம் நிற்கிற வரிசையின் அந்த எண்ணிக்கையை நம்மால் மாற்ற முடியாது. முன்பதாகவும் போய் நிற்க முடியாது, அந்த வரிசையின் பின்பதாகவும் நாம் போய் நிற்க முடியாது. எனவே இந்த வரிசையில் இருக்கிற நாம் நம்முடைய நேரங்களை
மிகவும் கவனமாக செலவு செய்வது என்பது நமக்கு அவசியமான ஒன்று. எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நமக்கு நம்முடைய பாசத்திற்குரிய நேசத்திற்குரியவர்களோடு கூட நல்ல நேரத்தை ஒதுக்கி செலவு செய்வதற்கு அறிந்து கொள்ள வேண்டும். அநியாயம் நிறைந்த, அக்கிரமங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எல்லோரையும் போல நாம் வாழ்ந்து விடாதபடிக்கு நியாயத்திற்கு குரல் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நமக்கு முன்பதாக கிடைக்கிற எல்லா தருணங்களையும் அழகானதாய் மாற்றிக்கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்திருக்கிற உறவுகளோடு, நண்பர்கள், இவர்களெல்லாம் சந்தோஷமாய் இருப்பதற்காக புன்னகை செய்வதற்கு உரிய ரீதியிலே நாம் அவர்களோடு கூட பழக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாழ்க்கை துணையோடு கூட எப்படி வாழ்கிறோம்? அருகாமையில் வாழ்கிற அந்த குடும்ப உறுப்பினர்களோடு கூட, உறவினர்களோடு கூட நாம் எப்படி இருக்கிறோம்? கூடுமானால் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நாம் நேசிப்பது என்பது சாதாரணமான ஒன்றுதான். நம்மை நேசிக்காதவர்களையும் நேசிப்பதே சிறப்பான ஒன்று. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். எந்த கவலைகளையும் சுமந்து கொண்டு தெரியாதபடிக்கு கவலைகளையெல்லாம் அற்புதமான ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இறக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வாழ பிறந்தவர்கள் இந்த பூமியில் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில். அந்த ராஜ்யத்திற்கு நேராக நம்முடைய பயணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணங்களை கவனமாய், இந்த பயணங்களில் கிடைக்கிற தருணங்களை எல்லாம் கவனமாய் கையாள வேண்டும். மனதில் நிறுத்தி கொள்ளுவோம். வாழ்க்கை என்பது மிக மிக குறுகிய ஒன்று. இந்த வார்த்தையை கவனிக்கிற சிநேகிதனே, இந்த வார்த்தையை கவனிக்கிற தாயே, தகப்பனே, நம்முடைய வாழ்நாளின் பெரிய நாட்களை எல்லாம் தொலைத்து விட்டோம். மகிழ்ச்சியாய் நம்முடைய சுற்றுப்புறத்தை வைக்க வேண்டிய நாம் கண்ணீரோடும் கவலையோடும் கூட நம்முடைய சுற்றுப்புறத்தை வைக்க பழகி கொண்டோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப் போகிறோம். நான் என்னை சூழ இருக்கிறவர்களை மகிழ்ச்சியாய் நிரப்பப் போகிறேன். குறிப்பாய் என்னோடு கூட பணி செய்கிறவர்களை மகிழ்ச்சியாய் வைக்கப் போகிறேன். இன்னும் குறிப்பாய் என் குடும்ப உறவுகளை மகிழ்ச்சியாய் வைக்கப் போகிறேன். இன்னும் குறிப்பாய் என்னால் இயன்ற அளவுக்கு நல்லதையும் நன்மையையும் நான் செய்யப் போகிறேன். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள்தான் நம்மோடு கூட வரும். நாம் சம்பாதித்த சொத்துக்கள் நம்மோடு கூட வருவதில்லை. நாம் செய்கிற நற்செயல்கள் நமக்கு சாட்சி பகருவதற்கு நம்மோடு கூட வரும். எனவே நாம் வாழ பிறந்தவர்கள்தான் இந்த பூமியில் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியம் நித்தியமாய் வாழ பிறந்தவர்கள். அதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். இயேசு கிறிஸ்து அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொள்வோம், அவர் வழியில் நடப்போம். அவர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த காலம் கொடிய காலமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் ஆபத்தான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அச்சமூட்டுகிற நிகழ்வுகள் எங்கள் இருதயத்தை பிளக்கிற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் எங்களுக்கு உரியது இல்லை என்கிறதை பலமாய் சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எங்கள் செவியில் தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் இருந்து வருகிற செய்திகள்,
எங்கள் தேசத்திலும் அண்டை தேசங்களிலும் இருந்து வருகிற செய்திகள் எல்லாம் எங்களுடைய ஆயுசு குறைவானது என்று உரக்க சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. பரம தகப்பனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம் சுவாமி. ஏதோ நெடுங்காலம் இந்த பூமியில் வாழ பிறந்தவர்கள் போல நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும். பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, எங்களுடைய வாழ்க்கை புல்லின் பூவிற்கு ஒப்பானது என்று. பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எங்களுடைய வாழ்க்கை புகையை போல கரைந்து போகக்கூடியது என்று. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துடைய கரங்களில் தருகிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துடைய கரங்களில் தருகிறோம். உம்முடைய பரிசுத்தமான இரத்த கோட்டைகள் எங்களை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும். மரண பயத்தினாலே இந்த காலை வேளையில் யார் யார் இருப்பார்களோ அந்த பயத்தை அகற்றி போடுவீராக. நித்திய ஜீவன் கொடுக்க வல்லமையுள்ள, நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிற எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவட்டும் 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 என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைகள் எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக. விசேஷமாக வியாதி படுக்கையில் படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன வியாதியாயிருந்தாலும் அவர்கள் குணமடைவார்களாக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்களே அப்பா, அவருடைய பரிகாரியாய் நீர் விளங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய பலகீனங்களை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுக்கிற சிகிச்சைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ வருடங்களாக சிகிச்சை பெற்றாயிற்று, எந்த முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. உம்மை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் என்று யார் யார் மன்றாடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் என் ஆண்டவர் அற்புதம் செய்யும். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யும். அதிசயமாய் நடத்துவீராக, ஆண்டு நடத்துவீராக. ரட்சகா, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாக தேவரீர் தங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷம் நிலவட்டும் என்று, தம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் விலகட்டும் என்று, தன்னுடைய குடும்பம் ஒற்றுமையாய் வாழட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. கடன் பாரத்தில் மூழ்கி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொழில் நசிந்து போன நிலையில் வாழ்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இழந்து தவிக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். தூர இடத்தில் தங்கள் வேலையை நிமித்தமாய் குடும்பத்தை பிரிந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வமே, தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராக இருப்பீராக. கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்தட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வேலைகளில் ஈடுபடும் போது தேவையான பாதுகாப்பை கொடுப்பீராக. வீட்டை விட்டு வெளியே புறப்படும் பொழுது வாகன பாதுகாப்பில் என் ஆண்டவர் கொடுத்தருளும். பயண பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தருளும் சுவாமி. நோய் தொற்றினாலே ஒருவரும் பாதிக்கப்பட்டு விடவே கூடாது கர்த்தாவே. விசேஷமாக மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, இன்னுமாய் மருத்துவமனை ஊழியர்களுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, இன்னும் பல்வேறு நிலைகளிலே இந்த சமூக பணி ஆற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை காக்காத பட்சத்தில் யாரும் எங்களை பாதுகாக்கவே முடியாதப்பா. தயவு செய்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் உடைமைகளை பாதுகாத்து கொள்ளும். எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். தயவு செய்து நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. சாவின் விளிம்பில் இருக்கிறவர்களுக்காய் கூட ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பீராக. நாங்கள் வாழ பிறந்தவர்கள் என்கிற தைரியத்தை கொடுப்பீராக. நித்திய வாழ்வை இயேசு எங்களுக்கு கட்டளையிடுகிறீர் என்கிற உணர்வை நீர் அவர்களுக்கு தருவீராக. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளுடைய கல்விகளையும் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களையும் ஆசீர்வதியும். திருமண வயதை அடைந்து திருமணத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக.
தேவனே, பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உம் கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பில் வானமன்னா நிகழ்ச்சி தினமும் அனுப்ப வேண்டுமானால் வானமன்னா என டைப் செய்து 9443384653 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.